வணக்கம்மா. நம்ம இன்னைக்கு வெஜ்ஜி தான். பொரி குழம்பு, புளி ஊத்தாத பருப்பு இல்லாத குழம்புமா. பொரி குழம்பு வைக்கிறேன். பொரி குழம்புக்கு நம்ம பெருஞ்சீரகம் போட்டா நல்லா இருக்குமா. வாசம் பெருஞ்சீரகம் போடுறேன். பொரி குழம்புக்கு பெருஞ்சீரகம் தான் போடணும். கருப்புல போட்டிருக்கம்மா. மிளகா போட்டா வெடிக்கும், அதனால ஃபர்ஸ்ட் ஆனியன் போடுறேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டோமா. பருப்பும் புளி இல்லாத குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. நல்லா இருக்குமா. நமக்கு காரக்குழம்பு சாம்பாரா சாப்பிட்டு போர் அடிக்கும்ல, அப்போ இதை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்து தக்காளி போடுறேன். எண்ணெயில ரொம்ப வதங்க விட மாட்டேம்மா நானு. அந்த எண்ணெய் வருது, பபுள் வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வதங்க விட மாட்டேன். வதங்கிட்டு இருக்காங்கடா, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இது நம்ம மாடியில காய்ச்ச கத்திரிக்காய்மா. இங்க பாருங்க, கத்திரிக்காயில நம்ம தோட்டத்துல காய்ச்ச காய் 2 காய் தான் போடுறேன். இதுல பாருங்க, விதை இருக்காது பார்த்தீங்களா, எவ்வளவு பிஞ்சா இருக்கு பாருங்க. நம்ம மாடியில காய்ச்ச காய். நம்ம முருங்கைக்காய்மா, நம்ம முருங்கைக்காய் தான். நீங்க சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. எல்லா காயும் போட்டு நம்ம ரொம்ப வதக்கணும்னா காயோட டேஸ்ட் எண்ணெயிலே போயிடும், ஆவியா போயிடும், நல்லா வெந்து. பூண்டு வதக்க மறந்துட்டேன்டா, இருந்தாலும் போட்டுறேன். இதுல என்ன பியூட்டினா, நம்ம மிளகா, நம்ம முருங்கைக்காய், நம்ம கத்திரிக்காய்மா. இது எல்லாமே இல்ல, முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் கெமிக்கல் இல்லாது. சரியாம்மா, பாருங்க. அங்கே ஒரு டிப்ஸ் சொல்றேம்மா. இத பாருங்கம்மா, நம்ம கத்திரிக்காய் நிறம் மாறிட்டாங்க பாரு, தெரியுதுங்களா? இவ்வளவு காய் மேலதான் கிடந்தாங்க, நிறம் மாறிட்டாங்க பாருங்க. சாப்பிடும் போதே அவ்வளவு டேஸ்டா இருக்குமா. இப்போ தூள் போட போறேன். போடுறேன்டா. காயில ஏன் தூள் போடுறேன்னா, அப்பதாம்மா காயில உறவு செய்யும். ஏன்னா நம்ம புளி எல்லாம் போடல, காயில உறவு செய்யும், இல்லைன்னா தண்ணியில போயிடும்பா. இப்போ காயில போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கிறோமா.
காயில் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டேன். தண்ணி ஊற்றுறேன்டா. வருமா 2 டம்ளர் 1 2 2.5 ஊற்றிக்கிறேன்பா. ஏன்னா நைட்டுக்கு சப்பாத்திக்கு பொரி குழம்பு நல்லா இருக்குமா? நைட்டு சப்பாத்திக்கு பொரி குழம்பு நல்லா இருக்கும். ஒரு டிப்ஸ் இருக்குமா? உப்பு போட்டுறேன். உப்பு போட்டுட்டோமா? இப்போ குழம்ப மூடிடுறேன்பா. டிப்ஸ் சொன்னேன், அதை பார்க்குறேம்மா. நம்மகிட்ட தேங்காய் இல்லை. தேங்காய் இல்லாத என்ன செய்யலான்னு பாருங்க. பொரி குழம்புக்கு தேங்காய் மஸ்ட்டு, பட் தேங்காய் இல்லை. அதுக்கு என்ன செய்யணுமா? கொஞ்சம் அரிசி எடுத்துக்கணும். நம்மகிட்ட தேங்காய் இருக்கு. உங்களுக்கு டிப்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக இந்த அரிசியை பொன் வறுவலா வறுக்கிறோமா. நல்லா பொரியணும். இதுல கொஞ்சம் ரைஸ் கூட இருந்ததுன்னா பொரி அரிசி நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். அப்படியே அரிசி நேரம் மாறுறாங்க பாருங்க. இப்படி திரும்பினா இப்படியே அரிசி நேரம் மாறுறாங்கம்மா. இதான் பொரி அரிசி. இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும், பொரியணும். பொரிஞ்சிட்டாங்கம்மா. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே கொஞ்சம் பொரியட்டும். இதை நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டு, தேங்காய் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அரிசியை பொடியாக்கி மிக்சியில் போட்டு அப்படியே லைட்டாக தூவி விட்டு, இதை பாருங்கள் குழம்பும் பப்புள் வரப்போகுது. கிட்ட இருந்து பார்க்கணும், குழம்பு பப்புள் வரப்போகுது. இதை இறக்கும் பொடி போடும்போது லைட்டாக தூவி நம்ம கிண்டணும். ஏன்னா இது ரைஸ் இல்லைம்மா. அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு இதை போட்டு கிண்டி விட்டு நம்ம இறக்கிடலாம்பா. பொரி குழம்பு பெஸ்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.